ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்களா அவசரமா பள்ளியில பாத்தீங்கன்னா வேகன்சி வேணும். ஏன்னா ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நாள் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் இருக்கணும். அதனால நாங்க பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக காலியிடங்கள் இருக்குது, அதிக சம்பளம் நான் கொடுக்குறேன், உடனடியே நீங்க அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 25/5/2026 லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ முழு விவரம் தெரியறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையா பார்த்தா உங்களுடைய தலையெழுத்தே பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ வாங்க நாம பாத்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பணியிடம் பொறுத்த வரைக்கும் முதுகலை தமிழ் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தமிழ் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வருதா, எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எம்ஏ பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் நீங்க பாத்தீங்கன்னா முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முதுகலை ஆசிரியருக்கு வணிகவியல் எம்காம் பிஎட் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும். இந்த தமிழ் ஆசிரியர் அண்ட் வணிகவியல் இந்த 2 ஆசிரியருக்குமே நீங்க டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் கேட்டிருக்காங்க. பிஏ பிஎட் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும். 1 டிகிரி பிளஸ் பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் கணித ஆசிரியருக்காக கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மண்டாசரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மண்டாசரி ட்ரைனிங் எம்டிடி நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா இளங்கலைக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, முதுகலை கேட்கலீங்க. ஸோ நீங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, தேசிய மேல்நிலைப்பள்ளி மகாதான தெரு, மயிலாடுதுறை 609001. இந்த அட்ரஸ்க்கு நீங்க பாருங்க உடனடியா அப்ளை பண்ணுங்க. போஸ்ட்ல அனுப்ப சொல்லியிருக்காங்க. குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க, விண்ணப்ப கடிதம் மற்றும் அனைத்து சான்றிதழ்களோட நகல், அதாவது ஜெராக்ஸ் வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 25/5/2026 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதோட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், ரெசிம் முக்கியமா பாத்தீங்கன்னா ரெசிம் ஒன்று வைக்கணும். ஸோ அடுத்து 10th 12th அதே மாதிரி நீங்கள் முதுகலைன்னா அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், இளங்கலைன்னா அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், டிசி வைக்கிறோம். ஸோ அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒன்று வச்சிருங்க, சாதி சான்றிதழ் ஒன்று வைங்க. வேற உங்கள்கிட்ட இதர குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைங்க. டெட் எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2ல பாஸ் பண்ணியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைங்க. முதுகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் டெட் எக்ஸாம் பேப்பரில் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா வைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப்பள்ளி மகாதான தெரு, மயிலாடுதுறை 609001 இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.